பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை இயேசுவில் அன்பானவர்களே, இந்திய நாட்டின் திருத்தூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் வணக்க நாளை கொண்டாட மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பொய்யான நம்பிக்கையை அல்ல, இறைவனின் உண்மையான வார்த்தையை நம்பி வாழுமாறு இறைவாக்கினர் எரேமியா நமக்கு அழைப்பு விடுகிறார். நற்செய்தியில் புயலின் நடுவே தண்ணீரின் மேல் நடந்து வந்து அஞ்சிய பேதுருவின் கையை பிடித்து காப்பாற்றிய இயேசு, நம்பிக்கை குறைந்தவனே ஏன் ஐயப்பட்டாய் என்று கேட்கிறார். மேலும் அவரை தொட்ட அனைவரையும் குணமாக்கி நம்பிக்கையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த திருப்பலியில் நமது விசுவாசம் உறுதி பெறவும், வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் புயல்களை நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் அருளை பெறவும், நமது குடும்பங்கள், திரு அவை, நோயாளிகள், இளைஞர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைத்து இறை மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவின் கரம் நம்மை என்றும் தாங்கி நடத்த வேண்டி பக்தியோடு இணைவோம் இக்கல்வாரி பலியில். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறையருள் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவனின் ஆசிரை பெற காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித தோமாவின் இந்த கல்லறை நிலத்திலிருந்து, இந்த புண்ணிய பூமியிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் போலியான அமைதிக்கும், இந்த உலகம் தருகிற போலியான அமைதிக்கும், இறைவன் இயேசு தருகிற உண்மையான அமைதிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுணர நமக்கு அழைப்பு தருகிறது. பல நேரங்களில் போலியான அமைதியை தேடி ஓடிய தருணங்களுக்காக, பணம் எனக்கு வாழ்வை தரும், பதவி எனக்கு வாழ்வை தரும், புகழ் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என்று பல நேரங்களில் இந்த போலியானவற்றை தேடி நாம் ஓடிக்கொண்டிருந்திருக்கின்றோம். பணம் படைத்த பல மனிதர்கள் இன்றைக்கு பிரச்சனையில் இருக்கிறார்கள். புகழ் வாய்ந்த பல மனிதர்கள் இன்றைக்கு சமூகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய கரங்களை பற்றும் பொழுதுதான் உண்மையான அமைதி வாழ்வில் கிடைக்கும் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகின்றோம். இயேசு தருகிற அந்த உண்மையான அமைதி நம்முடைய உள்ளத்தில், இல்லத்தில், நம் குடும்பத்தில் இருக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். போலியான அமைதியை தேடி அது நிரந்தரம் என்று நினைத்து அதன் பின்னால் ஓடிய தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து வழிநடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டுக்கு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களை நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனுக்கு இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினன் பல நாடுகள் பேரரசுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். அவ்வாழ்வை முன் அறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரது உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்து நின்றும்
பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினன் எரேமியா அவ்விடம் விட்டு சென்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கின்றேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகின்றேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர், உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர்.
உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, புயல்களால் அலைகழிக்கப்படுகின்ற அந்த படகு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு குறியீடாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சீடர்களை படகுல ஏற்றி அனுப்பி விடுகிறார். அவர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று தந்தையாம் கடவுளோடு ஜெபிப்பதற்காக அந்த நேரத்தை செலவிடுகிறார். சீடர்கள் படகில் போகிற பொழுது இரவின் 4ஆம் காவல் வேளையில பெருங்காற்று வீசுகிறது. பெரிய பெரிய பேர் அலைகள் எல்லாம் எழுகின்றன. எல்லோரும் பயந்து போகிறார்கள். அவ்வளவுதான், தங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் பல நேரத்துல அந்த படகை போன்றதுதான் இருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகளின் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க எனக்கு நிலையான ஒரு அமைதி கிடைக்கும், இன்னைக்கு எங்க எனக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பல நேரங்கள்ல ஏங்குபவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு குடும்பத்துல பிரச்சனை என்கிற புயல் பல குடும்பத்துல இன்னைக்கு புயலாக வீசி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம், என்னுடைய குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறது பத்தல, இன்னும் ஏதாவது ஒரு நல்ல சிறப்பான நிறைய ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துன்பம் என்கின்ற அந்த இரைச்சல் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில நோய்கள் என்கிற அந்த புயல் வீசி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சம்பாரிச்சும் பத்தல, எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் போடுறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னும் ஒரு சில வீட்டுல பிள்ளைகள் ஊதாரித்தனமாக பெற்றோருடைய பேச்சை கேட்காம இன்றைக்கு ஒரு நல்ல பாதையில நடக்காம இன்றைக்கு தவறான பாதையில நடந்து கொண்டிருக்கின்ற புயல்கள் இன்றைக்கு வீசி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த குறியீடும் இந்த படகை போலதான் பல நேரங்களில் இருக்கிறது. இந்த சூழல்ல யார் இந்த வாழ்க்கை என்கிற இந்த புயலுக்கு, இந்த படகில் அலைக்கழிக்கப்படுகிற பொழுது யார் இங்கு நிலையான அமைதியை கொடுக்க முடியும் அப்படின்றத நாம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். இன்றைய முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. அனனியா என்கிற ஒரு போலி இறைவாக்கினர் இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு சூழல். வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த அந்நிய மண்ணில் நாங்க அடிமைப்பட்டு கிடக்க போகிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அனனியா என்கிற இறைவாக்கினர் பொய் சொல்லுகிறார். இறைவாக்கினர் என்று சொல்லப்படுபவர்கள் இறைவனுடைய வாயாக இருந்து இறைவன் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அவற்றை சற்றும் கூட்டாமல் சற்றும் குறைக்காமல் அப்படியே சொல்பவர்கள் தான் இறைவாக்கினர். இந்த அனனியா இறைவாக்கினராக இருந்தும் கடவுள் சொல்லாத ஒரு சொல்லை, கடவுள் சொல்லாத ஒரு வாக்குறுதியை அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். இன்னும் 2 வருஷம்தான் கடவுள் இந்த பாபிலோனினுடைய அந்த நுகத்தை முறித்தெறிந்து மீண்டும் நம்மை சுதந்திர காற்றை சுவாசிக்க, மீண்டும் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நம்மை அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான இறைவாக்கை முன்னுரைக்கிறார். மக்கள் எல்லாரும் அவர் சொன்னது கடவுள் வாக்கு அப்படின்னு சொல்லி நம்பி எல்லாரும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள்.
கண்டிப்பா கடவுள் இவர் வழியாக எங்களுக்கு ஒரு மீட்பை இன்றைக்கு முன்னறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெரும் மகிழ்ச்சியில இருக்கிற அந்த சூழல்ல அதற்கு அடையாளமாக அந்த அனனியா என்ன செய்யறாரு, இறைவாக்கினர் எரேமியா பூட்டி இருந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த நுகத்தை, அவருடைய கழுத்தை சுற்றி இருந்த மரத்தால் செய்யப்பட்ட நுகத்தை உடைத்து போடுகிறார். அப்ப கடவுள் அங்க பேசுகிறார், எரேமியா வழியாக பேசுகிறார். இன்றைக்கு மரத்தால் செய்யப்பட்ட நுகத்தை நீ உடைத்து போட்டாய். நான் சொல்லாத ஒரு வாக்க நான் சொன்னேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு சொல்லி ஒரு போலி அமைதியை, ஒரு போலி நிம்மதியை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிற. கடவுளுடைய திட்டம் எதுன்னு தெரியல. ஒரு போலி நிம்மதியை அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இறைவாக்கினர் சொல்லிவிட்டார். இதோ நீ மரத்தாலான நுகத்தை உடைச்சு போட்டல்ல, நான் இரும்பாலான நுகத்தை உங்களுடைய கழுத்துல நான் பூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் ஓராண்டுல நீ மரித்து போவாய். நீ போய் சொன்னதுக்காக நீ மரித்து போவாய். நீ 2 வருஷத்துல இவங்க விடுதலை ஆகி போவாங்கன்னு சொன்னல, அந்த வாக்கை பார்ப்பதற்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி 1 வருடத்தில் அவரை அழித்து போடுவாரார் கடவுள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல நேரங்கள்ல இந்த உலகத்தில் மக்கள் தருகிற நிம்மதி இந்த இறைவாக்கினர் அனானியா தந்த அந்த நிம்மதியை போல இருக்கிறது. கடவுள் சொல்லாதத, கடவுள் அவர்கிட்ட செய்யின்னு சொல்லி சொல்லாதத அவர் அங்கு சொல்லுகிறார், அங்கு செய்கின்றார். அதன் வழியாக ஒரு போலி நிம்மதியை மக்களுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம இந்த உலக மக்கள் எனக்கு உண்மையான நிம்மதியை தர முடியும், இந்த உலக மக்கள் எனக்கு என் மனசுக்கு தேவையான அமைதியை தர முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அது பல நேரங்கள்ல இந்த அனானியா சொன்ன ஒரு இறை வாக்கை போலதான் இருக்கும். அந்த நேரத்துல அந்த நொடி பொழுதுல அது நமக்கு ஆறுதலாக இருக்குமே தவிர அது வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. அது வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு பெரிய நீடித்த அமைதியை நம்முடைய வாழ்க்கையில தந்துவிட முடியாது. அப்ப எது நிலையான அமைதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கு பதிலாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை அந்த அடுத்த கரைக்கு போறதுக்கு அனுப்பி விட்டுட்டு அவர் சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல. இயேசு இறைமகன் தான். அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே மக்கள் குணமடைகிறார்கள். இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே மாறி போய் விடுகிறது. ஆனாலும் அந்த இயேசு இறை வேண்டலில் தந்தையாம் கடவுளுடைய அந்த உறவில் நிலைத்து நிற்பவராக இருந்தார். ஏன்னா கடவுளோடு கொண்டிருக்கிற உறவுல நாம நிலைத்து நின்றால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த புயல்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மன துணிவை நம்மால் பெற முடியும். இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் முன்பாக பெரிய செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனுடைய படை அவர்களை துரத்தி வருகிறது. அந்த மக்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. எல்லாரும் நம்ம திரும்ப அடிமைத்தனமாகத்தான் போக போறோம், மீண்டும் நம்மை அங்க கொண்டு போய் அந்த பெரிய பெரிய அரண்சூழ் நகர்கள் கட்ட நம்மளை பயன்படுத்த போறாங்க, அடிமை வேலை வாங்க போறாங்க, நம்மளை அடிச்சு துன்புறுத்த போறாங்கன்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மோசே கடவுள் கிட்ட கேட்கிறாரு, இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய கோலை அந்த செங்கடலை நோக்கி நீ உயர்த்து அப்படின்றார். அவர் உயர்த்தினார். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத, யாருமே நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு பாதை கிடைத்து அந்த பாதையில நடந்து போவோம்னு சொல்லி யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. மோசே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். என்னை அனுப்புனது அந்த கடவுள், அந்த கடவுளுடைய உறவுல அவர் கரெக்டா இருந்ததுனால அந்த செங்கடலை 2ஆக பிரித்து கால்கள் நனையாமல் மக்கள் அந்த கடல்ல நடந்து போனாங்க. இதுதான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு, கடவுளுடைய உறவில் இருக்கிறவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறது. இயேசு இறைமகனாக இருந்தும் தந்தையாம் கடவுளோடு கொண்டிருந்த அந்த உறவை ஒவ்வொரு முறையும் ஜெபத்தில் புதுப்பித்துக் கொள்ளுகிறார். சீடர்கள் பாருங்க, இயேசுவோட தான் இருந்தாங்க, ஆனா தன் கூட இருக்கிறவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத மறந்தே போயிட்டாங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், கடவுளை விட்டுட்டு வேற யாராவது நமக்கு நிலையான ஒரு இன்பத்தை தருவாங்க, இல்ல இந்த பிரச்சனையை போக்குவாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி ஓடுறோம். ஆனா உண்மையான தீர்வு நாம பற்றி கொண்டிருக்கிற அந்த கடவுள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த சீடர்கள் அந்த பெருங்காற்று வீசுகிற பொழுது அந்த அலைகள் எல்லாம் பெரிய அலைகளாக எழுந்து அந்த படகை ஒருவேளை மூழ்கடிப்பதை போல எழும்புகிற பொழுது எல்லாரும் பயந்து போகிறார்கள். அந்த சீடர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் மீனவர்கள், நன்கு கடலுடைய தன்மையை அறிந்தவர்கள். எந்த பக்கம் காத்து வீசினா எப்படி அலைகள் எழுந்து வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக பேதுருவுக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா இயேசு அவரை
கூப்பிடும் பொழுது, தன்னுடைய சீடராக, தன்னுடைய திருத்தூதராக அழைக்கிற பொழுது அவர் அந்த மீன் பிடிக்கிற வேலையைத்தான் செய்து வந்தார். நிச்சயமாக சின்ன வயசுல இருந்து கடலின் தன்மையை அறிந்தவராக பேதுரு இருந்தார். இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அவர் பெரிதாக பார்க்கிற பொழுது சொல்லுவாங்கல்ல, நீ பிரச்சனையை எப்படி வச்சு பார்க்கிறியோ அதை பொறுத்துதான் அந்த பிரச்சனையை நீ ஆட்சி செய்கிறாயா, பிரச்சனை உன்னை ஆட்சி செய்கிறதா என்பது அமையும் சொல்லுவாங்கல்ல. அதே போல பேதுரு அந்த பிரச்சனையை ரொம்ப பக்கத்துல வச்சு பார்க்கிறார். அதனால அவருடைய கண்களை அந்த பிரச்சனை மறைத்து விடுகிறது. அவருடைய திறமையின் மீது, அவர் நம்பி இருக்கிற கடவுளுடைய அந்த வல்லமையின் மீது அவர் நம்பிக்கை இல்லாமல் அந்த இடத்துல பயந்து போகிறார்கள். இயேசுவே அவர்கள் பக்கத்துல நடந்து வருகிறார். இயேசு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த உறவுல நிலைச்சிருந்தார். அவர் கடவுளுடைய மகனாக இருந்தார். கடவுளால் எல்லாம் இயலும் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த தண்ணி மேல ரொம்ப அழகா அவர் நடந்து வருகிறார். அவர் உள்ளத்தில் சலனமே கிடையாது. பேதுருவின் உள்ளத்தில் அவ்வளவு சலனம் இருந்தது, அவ்வளவு கஷ்டம் இருந்தது. சீடர்கள் எல்லாம் பயந்து போனாங்க. அந்த சூழல்ல அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடர்களுக்கு முதலில் ஆறுதலை, ஆதரவை தருகிறார். எல்லாம் இயேசு பேய் நினைச்சிட்டு இருந்த பொழுது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர்களை முதலில் திடப்படுத்துகிறார். இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவுல அவர்களை மீண்டும் கொண்டு வருகிறார். நீங்க நம்பி வந்திருக்கிற இயேசு, நீங்க நம்பி வந்திருக்கிற கடவுள் இந்த உலகில் இருக்கிற எல்லாவற்றையும் விட பெரியவர் என்பதை அந்த சீடர்களுக்கு முதலில் புரிய வைக்கிறார். அதுக்கப்புறமா பேதுரு உடனே கேட்கிறார், ஆண்டவரே, இது நீர்தாம் என்று சொன்னால் நானும் இந்த தண்ணீரில் நடந்து வர எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் செங்கடலை இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையில் நடந்திருக்கிறாங்க. யோர்தான் ஆற்றை இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையில் நடந்திருக்கிறாங்க. ஆனா முதன் முதல்ல தண்ணீரில் மேல் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர் இந்த பேதுரு. சின்ன வயசுல இருந்தே அந்த கடல்ல அவர் அதிக பழக்கம் பெற்றிருந்தாலும் தண்ணீரின் மீது நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் அங்கு பெறுகிறார். பேதுரு கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவர் இயேசுவின் மேல அந்த கண்களை பதிய வச்சிருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அவர் நடந்து வந்தார். எப்பொழுது இயேசுவின் மீது இருக்கிற அந்த பதிய வைத்த பார்வையை விட இந்த உலகத்தில் இருந்து எழுகிற அந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய காதுகளை கொடுக்க நேர்ந்தாரோ, அந்த அலைகளின் இறைச்சலை தன்னுடைய காது கொடுத்து கேட்க நேரிட்டாரோ, அந்த இடத்துல அவருடைய பார்வை மழுங்கி போறது. அவருடைய பார்வை இயேசுவின் மீது இருந்து அகன்று சுத்தி இருந்த அந்த கடலின் மீது, அந்த அலைகளின் மீது, அந்த இறைச்சலின் மீது, பெருங்காற்றின் மீது மாறுகிறது. அந்த இடத்துலதான் மூழ்க ஆரம்பிக்கின்றார். இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன பையன் ஒரு வீட்டுல ஒரு தீ பிடிச்சி எரிகிறது. எல்லாரும் பயந்து ஓடி வராங்க. நடு நைட்ல தீப்பிடிச்சு எரியுது. எல்லாரும் பயந்து கீழே ஓடி வராங்க. கீழே வந்த அந்த தந்தை பார்க்கிறார், எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம பையன் மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லி கீழே இருந்து 3வது மாடியில இருக்கிற தன்னுடைய பையனை பார்த்து கூப்பிடுகிறார். மேல இருக்கிறியா, அவன் பேரை சொல்லி கூப்பிடுறார். அவன் மேல இருந்து கத்துறான், அப்பா நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜன்னல் பக்கத்துல நிக்கிறான். அந்த தீ எரிந்து அதிலிருந்து எழுகிற அந்த புகை அந்த ரூம் ஃபுல்லாத்தையும் மறைச்சிருது. அவனுக்கு கீழே இருக்கிற அவங்க அப்பா தெரியவே இல்லை. அவங்க அப்பாவுக்கு இங்க இருந்து பார்க்கும்பொழுது ஒரு உருவம் ஏதோ ஜன்னல் பக்கத்துல நிற்பது தெரிகிறது. இங்க இருந்து கத்துறாரு, அப்பா நான் கீழே தான் இருக்கிறேன், நீ எகிரி குதிச்சிரு, நான் உன்னை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கத்துறாரு. மேல அந்த பையன் சொல்றான், அப்பா எனக்கு இங்க இருக்கிற அந்த புகை மூட்டத்துல, இந்த இருட்டுல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல, நான் தப்பா ஒரு வேளை குதிச்சுட்டா என்ன ஆகுறது? அவங்க அப்பா சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை கேள், என்னுடைய வார்த்தைகளை கேளு, நீ அது மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீ எகிரி குதி, கீழே நான் இருக்கிறேன், என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, உன்னை தாங்கி பிடித்து கொள்ள தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பையன் 3வது மாடியிலிருந்து குதிக்கிறான். கீழே இருந்த அவருடைய தந்தையும் அவரோடு இருந்த மற்றவர்களும் அந்த பிள்ளையை தாங்கி பிடித்து கீழே இறக்கி விடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நைட்டு இங்க பிரச்சனை அதிகமா இருக்கு, கண்ணை அந்த புகை மூட்டை மறைத்து விடுகிறது, இரவுல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கீழே குதிக்காம மேல இருந்திருந்தானா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு செவி கொடுத்து அவன் அங்கேயே இருந்திருந்தானா, அவங்க அப்பா மேல நம்பிக்கை வைக்காம இருந்திருந்தானா, நிச்சயமாய் அவன் மரித்து போயிருப்பான். இன்னைக்கு பல நேரங்கள்ல கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்காம இருக்கிறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு இறைவன் பல நேரத்துல நம்ம கிட்ட பல மனிதர்கள் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, நம்ம ஜெபிக்கிறதன் மூலமாக நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார். நாம என்னன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம் அப்படின்ற அதே நேரத்துல இந்த உலக சத்தம் நம்மை அதிகமாக ஆட்கொள்ளுகிற பொழுது இங்க கேட்கறதை விட அங்க நம்ம செவிகளை திருப்பி விடுகிறோம். வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் அதன் வழியாகத்தான் வருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை திறந்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மை விட்டு இல்லாமல் போயிடும். பல நேரங்கள்ல நினைச்சுக்கிறோம், பணம் எனக்கு
பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், எனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவு பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை சந்திக்க முடியாம தற்கொலை செய்து கொள்ளுகிற நிகழ்வு நம்ம வாசிக்கிறோமே. அப்ப பணம் நமக்கு நிலையான நிம்மதியை தந்துருமா? ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க பெரிய பதவிகளில் இருப்பது நமக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இன்றைக்கு பதவியில் இருக்கிறவங்க நாளைக்கு கீழ்மட்டத்துக்கு வருவதற்கு சில நொடிகள் ஆகாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆட்சி மாறுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தவங்களும் தூக்கி குப்பையில் வீசப்படுவதை போல கீழே இறங்கி வருகிறார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, பதவி நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை தந்து விடுமா? இன்றைக்கு அவையெல்லாம் தருவதை விட நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதே, கலங்காத, நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி நாம மூழ்கும் போது நம்மை கரம் பிடித்து உயர்த்துபவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இந்த நற்செய்தியின் வழியாக, முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கிற ஒரு மேலான அழைப்பு என்ன தெரியுமா? கடவுள் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசு கரம் பிடித்து தூக்க தயாரா இருக்கிறார். அந்த கடவுள் மீது கண்களை பதிய வச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில நம்மை விட்டு அகன்று போகும். இறுதியாக ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரர் சார்ல்ஸ் பிளண்டின், இந்த வீரருக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, உலகின் மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கயிறுல அழகா நடந்தவர். எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் நம்ம பார்த்திருப்போம் பீச்ல எல்லாம் அந்த கயிறு மேல நடக்கிற பிள்ளைகள் கையில ஒரு பெரிய ஒரு குச்சியை பாதுகாப்புக்கு வச்சுட்டு நடப்பாங்க. ஆனா இந்த சார்ல்ஸ் பிளண்டின் எவ்வளவு பெரிய கட்டிடங்கள்ல நடந்தாலும், எவ்வளவு தூரம் நடந்தாலும் கையில எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நடக்கக்கூடியவர், மிக புகழ்பெற்ற ஒரு மனிதர். நீங்க கூகுள்ல தேடி பார்க்கலாம். இவர் ஒரு முறை இந்த நயகரா அந்த நீர்வீழ்ச்சியை இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் கடந்து செல்வதற்கு எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் இவர் கடந்து செல்வதற்காக திட்டமிட்டார். அப்ப எல்லாரும் அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு சூசைடல் ட்ரை, இது நீங்க ஒருவேளை இறந்து கூட போலாம். ஏன்னா தண்ணி அவ்வளவு வேகமாக கொட்டி கொண்டிருக்கிறது, அந்த தண்ணியில எழுகிற அந்த சாரல் அவ்வளவு தூரம் வீசி கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி இந்த சின்ன கயிறுல ஒண்ணுமே பாதுகாப்பு உபகரணம் இல்லாம, எந்த ஒரு லைஃப் இது சேவ் பண்ற எந்த ஒரு மெட்டீரியல் இல்லாம நீங்க எப்படி கடந்து போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, நான் முடிச்சுட்டு இதுக்கான பதில சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அந்த கயிறின் ஒரு முனையிலிருந்து, அந்த நயகரா நீர்வீழ்ச்சியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவர் எந்த சலனமும் இல்லாம, எந்த தடுமாற்றம் இல்லாம ரொம்ப கேஷுவலா நடந்து போய் அந்த எண்டை நிறைவு செய்கிறார். நிறைவு செஞ்ச உடனே கேட்கிறாங்க, உங்களுக்கு அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தம் கேட்கலையா? அந்த சாரல் உங்க மேல படலையா? நீங்க கீழே பார்த்து ஒருவேளை பயப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னாரா, என்னுடைய இலக்கு இந்த கயிறினுடைய இன்னொரு முனையில் இருக்கிற அந்த வெள்ளை கலர்ல நாட்டு ஒண்ணு போட்டிருந்தல, அந்த நாட்டை மட்டும்தான் நான் பார்த்தேன், வேற எதையுமே பார்க்கல. ஒருவேளை நான் கீழே போற அந்த தண்ணியை பார்த்திருந்தேன்னா என் மனசு சலனப்பட்டு இருக்கும். ஒருவேளை இந்த இறைச்சலுக்கு நான் செவி கொடுத்திருந்தேன்னா என் மனசு சலனப்பட்டு இருக்கும். ஒருவேளை இங்க இருக்கிற அந்த சாரல் இந்த கயிறை ஈரமாக்குதே, இது வழுக்கி விடுமா அப்படின்னு சொல்லி என் மனசு ஒரு மேல அலைப்பாஞ்சிருந்தா நான் ஒருவேளை கீழே விழுந்திருக்கலாம். ஆனா என்னுடைய இலக்கு அதெல்லாம் கிடையாது. என்னுடைய இலக்கு அந்த தூரத்துல இருக்கிற அந்த வெள்ளை நாட்டை மட்டும்தான் பார்த்தேன். அதன் மீது என் கண்களை பதிய வச்சேன், அதை நோக்கி நடந்தேன், நான் சக்சஸ்ஃபுல்லா இப்ப கீழே இறங்கினேன் அப்படின்னு சொன்னாரா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் இயேசுவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய இலக்கு இந்த நற்கருணை, நம்முடைய இலக்கு இந்த கடவுள். அவரை நாம் நம்பிக்கை கொண்டு அவர் மீது அவர் கரங்களை பற்றி கொண்டு அவர் மேல எல்லா பாரங்களையும் நம்ம இறக்கி வைக்கிற பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை தாங்கி வழி நடத்துவார். இன்றைக்கு பேதுருவின் வழியாக, இந்த நற்செய்தியின் வழியாக, இந்த முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் தருகிற செய்தி அதுதான். கடவுள் மீது கண்களை பதிய வைத்தவர்களாக, உண்மையான நீடித்த நிலையான அமைதியை தரக்கூடிய அந்த உண்மையான கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். இயேசு சொல்றாரு, கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய கரங்களை பற்றி கொள்ளுகிறேன், அஞ்சாதே, கலங்காதே, துணிவோடு இரு என்று நமக்கு நம்பிக்கை கொடுத்து நம்மோடு இயேசுவும் பயணிக்கின்றார். அவருடைய துணையை பெற்று வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். பல்வேறு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க, நம்மை பார்த்து அஞ்சாதே, துணிவோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் சொல்ல தேவையான எல்லா வரங்களையும் மன்றாட்டுக்களாக இந்த நேரத்திலே இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் பொய்யான போதனைகளால் சாய்ந்து போகாமல் இறை வார்த்தையின் உண்மையில் நிலைத்திருந்து மக்களை விசுவாசத்தில் வழிநடத்தும்
அருள் பெற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்க்கையின் சோதனைகள், கவலைகள் மற்றும் நெருக்கடிகளால் மனம் தளர்ந்திருப்போர் அனைவரும் தண்ணீரின் மேல் நடந்து வந்து பேதுருவின் கையை பிடித்த ஆண்டவரைப் போல இறைவனின் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அனுபவிக்க அருள் தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் குடும்பங்களில் நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் அன்பு வளர்ந்து ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து இறைவனின் மீது முழு நம்பிக்கையுடன் வாழும் மனதை ஆண்டவர் அனைவருக்கும் அருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கும் அனைத்து நேயர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து உடல் நலம், மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை அருளி அவர்கள் வாழ்வில் ஏற்படும் எல்லா புயல்களிலும் தமது கரத்தால் தாங்கி நடத்தும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க, நம் குடும்பத்தில் வீசிக்கொண்டிருக்கிற எல்லா புயல்களிலிருந்தும் இறைவன் நமக்கு நிம்மதியை கொடுத்து வழிநடத்த, நிலையான அமைதியை, நீடித்த அமைதியை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இறைவன் தர இந்த நேரத்திலே ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து தங்கள் ஒவ்வொருவருடைய தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பலி பொருளாய் என்னை தந்தே பலியாயிற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இறப்பதிலும், கொடுப்பதிலும் இறப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோம், நிறைவாய் பெறுகின்றோம். பலி பொருளாய் என்னை தந்தே பலியாயிற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே,
உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர் தோமா, ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். அஞ்சாதே, துணிவோடு நான் தான் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இந்த இயேசு நம் இல்லத்தை உள்ளத்தை தேடி வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருளின் ஊற்று என்னிலே பாய்ந்து பழமை கூட்டிடுதே. இயேசு உந்தன் அன்பின் வரவால் உவகை பூத்திடுதே. அருளின் ஊற்று என்னிலே பாய்ந்து பழமை கூட்டிடுதே. இயேசு உந்தன் அன்பின் வரவால் உவகை பூத்திடுவே. வாருமே வாருமே இயேசு தெய்வமே, வாருமே வாழுமே வாழுமே எந்தன் மனதை ஆளுமே. விந்தைகள் மிகுந்த விண்ணவன் இல்லமாய் சின்ன என் இதயம் அமையுமோ. சிந்தையில் தகுந்த அன்பையும் கொண்டு நான் உன்னிலே கரைய இயலுமோ. விந்தைகள் மிகுந்த விண்ணவன் இல்லமாய் சின்ன என் இதயம் அமையுமோ. சிந்தையில் தகுந்த அன்பையும் கொண்டு நான் உன்னிலே கரைய இயலுமோ. வாருமே வாருமே இயேசு தெய்வமே, வாருமே வாழுமே வாழுமே எந்தன் மனதை ஆளுமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தூய்மை புனிதரின் தூய நெறிதனில் பங்கேற்று வாழ்வோமே நாம். தூய்மை புனிதரின் தூய நெறிதனில் பங்கேற்று வாழ்வோம்